வணக்கம். இன்று ஸ்ரீராம நவமி. கோடை காலத்தில் பங்குனி, சித்திரை மாதங்களில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. அதென்ன, ஒன்று பங்குனியாக இருக்க வேண்டும் அல்லது சித்திரையாக இருக்க வேண்டும். அதாவது வடமொழியிலே சௌர மாதம் என்றும் சாந்திர மாதம் என்றும் இரண்டாக பிரித்து கணக்கு வைப்பார்கள். சௌர மாதம் என்பது என்ன என்றால், சூரியனின் பாதையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு காலத்தை கணித்தல். மற்றது சந்திரனுடைய பயணத்தை கணக்கு வைத்துக்கொண்டு நாட்களை குறித்து வைப்பது. இப்போ பஞ்சாங்கத்திலே நம்ம 2 பஞ்சாங்கம் சொல்கிறோம் பாருங்க, அது மாதிரி இந்த பங்குனி மாதத்தில் சுக்கிலபட்சம் வளர்பிறையில் எது நாள் நல்ல நாள் இல்லை என்று நாம் கூறுவோமோ, என்னப்பா அது அஷ்டமி நவமியில் பார்த்து இதை செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இறைவன் திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த 2 நாட்களை தேர்ந்தெடுத்தான் பூமிக்கு வருகிறார். நவமியிலே ராமாவதாரத்தையும் அஷ்டமியிலேயே கிருஷ்ணாவதாரத்தையும் எடுக்கிறார். அதனால்தான் ஸ்ரீராம நவமி என்றும் கோகுலாஷ்டமி என்றும் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ராமன் பூமிக்கு வர வேண்டிய காரணம் என்ன? நாம தான் செஞ்ச பாவ புண்ணியத்துக்காக வர்றோம். இறைவன் எதுக்கு வர்றார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப எளிமையாக சொல்லுவாருங்க. குழந்தை சேரில் சகதியில் இறங்கி விளையாடுறது அது விருப்பத்துக்காக. அதே சேரில் சகதியில் அந்த பிள்ளையை இறங்கி அப்பா எடுக்கிறதுங்கிறது அந்த பிள்ளையை தூக்கிறதுக்காக. இதுக்கு பேர் என்ன? சௌலபியம்னு பேர். நம்மை கிடைத்தேற்ற இறைவன் எப்படி குழந்தையை தூக்கினாரோ ஒரு தந்தை, அதுபோல தந்தை வடிவிலே நம்மை கிடைத்தேற்றுகின்றார் எம்பெருமான். எனவே அவதாரம் செய்கின்றார். ராமாயணம் ஆதிகாவியம் என்று பெயர். இதனை வடமொழியில் எழுதியவர் வான்மீகி முனிவர். தமிழிலே கம்பன் 10,000 பாடல்களில் இதை முத்தாக நமக்கு செய்து தந்திருக்கிறார். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கு சரண் நாங்களே என்று பாடுவதோடு மட்டுமல்லாமல் ராமனுடைய பெருமையை சொல்லுகிற போது, நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய ரக்கர்சேனை நீர்பட் அழிய வாகை சூடிய சிலைராமன் தோள்வழி கூறுவோர்க்கே என்று சிலைராமனுடைய பெருமை பேசுவோருக்கு இந்த உலகம் எல்லா நன்மையும் தரும் என்று கூறுகிறார். சரி, ராமனுடைய அவதார நோக்கம் என்ன என்றால், நல்லவர்களுடைய வரத்தாலும் முனிவர்களுடைய தவத்தாலும் இறைவன் பூமிக்கு வருகிறார். அது மட்டுமில்லை, கொடியவர்கள் நல்லவர்களை பாடாய்ப்படுத்தும் போது எல்லோரும் சென்று திருப்பார்கடலை பள்ளி கொண்டிருக்கின்ற எம்பெருமானிடத்திலே பூமிக்கு அவதாரம் செய்து நீங்கள் எங்களையெல்லாம் காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள, அதன்படி ராவணனை வதம் செய்வதற்காக அவன் வாங்கிய வரத்தின்படி எம்பெருமான் மனிதனாக தோன்றுகிறார். எங்கே தோன்றுகிறார் என்றால், அயோத்தியை ஆண்ட மன்னன் பெயர், ரகுவம்சத்திலே வந்த மன்னனுடைய பெயர் தசரதன். அவனுக்கு 3 மனைவியர், கைகேயி, கோசலை, சுமித்திரை. வெகு நாட்களாக குழந்தை இல்லை. குலகுருவான வசிட்டரிடம் கேட்டபோது புத்திரகாமேஷி யாகம் செய்யுமாறு சொல்ல, யாரை வைத்து செய்யலாம் என்று கேட்டபோது, ரிஷ்யசங்கரை வரவழைத்தால் அவர் கால்பட்ட இடத்திலே மழை பெய்யும், அதுபோல இந்த யாகத்தை அவர் சிறப்பாக முடித்து கொடுப்பார் என்று சொன்னவுடன் அதன்படி அவரை வரவேற்று அந்த புத்திரகாமேஷி யாகத்தை மன்னன் தன் மனைவிமாரோடு இருந்து செய்ய, யாகம் நிறைவு பெறுகிற போது யாகபுருஷன் உள்ளிருந்து தோன்றி கையிலே ஒரு பொற்கிண்ணத்திலே பாயசத்தை கொடுக்க, அதனை மகளோடு பெற்றுக்கொண்ட தசரதன் அதில் பாதியை கைகேயிக்கும் பாதியை கோசலைக்கும் தர, அவர்கள் இருவரும் தங்களுக்கு பாதி வைத்துக்கொண்டு அதில் செம்பாதியை சுமித்திரைக்கு தந்தார்கள். அதன்படி 3 மனைவியருக்கு 4 புதல்வர்கள் பிறந்தார்கள். கோசலையின் வயிற்றில் பிறந்தவர்தான் ராமன். கௌசல்யா சுப்ரஜா ராமா என்று நாம் சுப்பிரபாதத்திலே சொல்கிறோம் என்றால், கோசலையின் மைந்தனே எழுந்திராய் என்று பொருள். கைகேயின் வயிற்றிலே பிறந்தவர் பரதன். சுமித்திரையின் வயிற்றில் 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள், இலக்குவனும் சத்ருக்கனும். இப்படியாக ராமன் தோன்றிய தினம் இந்த தினம். இவ்வாறு தோன்றிய ராமன் தான் தன் வாழ்க்கையில் ஓர் இல், ஓர்வில்,
ஓர் சொல், ஒரு வார்த்தை, ஒரு அம்பு, ஒரு மனைவி என்ற இலக்கோடு வாழ்கிறார். அறத்தின் நாயகன் என்று போற்றப்படுகிறார். தர்மத்தை மீறி ஒருபோதும் நடவாத பெருமையுடையவர் ராமன். அதனால்தான் வாழ்நாள் முழுவதும் கீதையை கையிலே வைத்திருந்த மகாத்மா காந்தியடிகள் ராமராஜ்யத்தை தான் உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படியான பெருமை ராமனுக்கு உண்டு. ராமனுடைய பெருமைகளை சொல்வதாக இருந்தால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம்மை கடைத்தேற்றம் செய்வதற்காக, நல்லவர்களை காப்பதற்காக, தீயவர்களை அழிப்பதற்காக எம்பெருமான் பூமிக்கு வருகிறார். அப்படி வந்த அந்த அவதாரம்தான் ராம அவதாரம். ராமன் தோன்றிய இந்த நாளை தமிழகத்தில் மட்டுமல்லாமல் வடநாட்டிலும், இந்தோனேஷியா, பாலி, மொரீஷியஸ் போன்ற நாடுகளிலும் ராமனுடைய இந்த வரலாறு சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் அயோத்தி மாநகரம் ராமனுடைய ஜென்ம பூமியாக போற்றப்படுகிறது. அவருக்கு ஒரு ஆலயத்தையும் சிறப்பாக எழுப்பி அதிலே அருமையாக சம்ரோஷணத்தை, குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள். நான் அந்த அயோத்தி ஆலயத்துக்கும் சென்று வந்திருக்கிறேன். இத்தகைய பெருமை மிகுந்த எம்பெருமான் தோன்றிய தினமாகிய இந்த தினத்தை ஊரெங்கும் கொண்டாடுகிற இந்த பெருமையான நாளில் எம்பெருமானுடைய திருவடிகளை போற்றி வணங்குவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.